நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த விதமான போக்குவரத்து நெரிசல் இல்லை. நீங்கள் ஏதாவது தேடி தேடி பிடிக்காதீங்க. நான் வேணா உங்களோட வர்றேன், வாங்க போகலாம். ஏதோ ஏடிஎம்கே காரங்க எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறத வச்சு நீங்களும் கேள்வி கேட்குறீங்க. மாநகராட்சி நீங்கள் நிதி இருந்தால் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு பிச்சை எடுக்கிறத விட மோசமாக. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு தளபதி அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு தொடர்ந்து நிதிகளை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் 200 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்டு அதற்கான அரசு இடம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் மிக விரைவாக முன்னெடுக்கப்பட்டு கடவூர் பகுதியில் 250 ஏக்கர் பரப்பளவுள்ள அரசு நிலம் தேர்வு செய்யப்பட்டு புதிய சிப்காட் அமைப்பதற்காக கருத்துரு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான ஒப்புதலை மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பெற்று அதற்கான பணிகளை மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் கரூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி பெருகக்கூடிய அளவிற்கான பல்வேறு முன்னெடுப்புகள் அந்த சிப்காட் பகுதியிலே அமைய இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து ஐடி பார்க் அமைப்பதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பணிகள் இப்பொழுது நிறைவு பெறக்கூடிய நிலையில் இருக்கின்றன. அரவக்குறிச்சி பகுதியில் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் 6.5 ஏக்கர் பரப்பளவில் புதிய முருங்கை உற்பத்திக்கான முருங்கை பார்க் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு பணிகள் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி மாண்புமிகு முதலமைச்சர்கள் தொடர்ந்து வழங்கி வருகின்றார்கள். கரூர் மாநகராட்சி பகுதியில் விடுபட்ட பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை அமைக்க வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ 460 கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளுக்கான நிர்வாக அனுமதியை வழங்கியிருக்கின்றார்கள். அதேபோல கரூர் மாநகராட்சியில் குடிநீர் திட்டப் பணிகள் விரைவாக 2 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு ஏறத்தாழ 260 கோடி ரூபாய் அளவிற்கான திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நிர்வாக அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். விரைவில் இந்த பாதாள சாக்கடை திட்டப் பணிகளும் குடிநீர் பணிகளும் டெண்டர் முடிந்த பிறகு அதற்கான பணிகளை நாம் தொடங்க இருக்கின்றோம். இப்படி தொடர்ச்சியான நிதி திட்டங்கள் என்பது மாவட்டத்தினுடைய வளர்ச்சியிலும் தொழில்துறையினுடைய வளர்ச்சியிலும் தொழில்துறையினர் சொல்லக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய பணியிலும் அரசு மாண்புமிகு முதலமைச்சர்கள் தொடர்ந்து அதற்கான நிதிகளை வழங்கி வருகின்றார்கள். புதிய பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா காலை மற்றும் மாலை நேரங்களில் பீக் ஹவர்ஸில் கொஞ்சம் எந்த விதமான போக்குவரத்து நெரிசல் இல்லை. நீங்கள் ஏதாவது தேடி தேடி பிடிக்காதீங்க. நான் வேணா உங்களோட வர்றேன், வாங்க போகலாம். இப்போ காலையில் தானே நேராக போய் பார்ப்போம், போக்குவரத்து நெரிசல் இருக்கான்னு பார்ப்போம். ஏதோ ஏடிஎம்கே காரங்க எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறத வச்சு நீங்களும் கேள்வி கேட்குறீங்க. பொதுவாக சுயமாக சிந்திக்கணும். இல்லை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். டெய்லி ஆரம்பிச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அரசு அதிகாரிகள் அங்கே இருக்காங்க, போக்குவரத்துறையினுடைய அதிகாரிகள் அங்கே இருக்காங்க, மாநகராட்சியினுடைய அலுவலர்கள் அங்கே இருக்காங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் ஏதோ அதிமுக அது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக எடுத்து போடக்கூடிய செய்திகளை எடுத்து இப்போ மக்களுக்கு எவ்வளோ எளிமையாக இருக்குது, எவ்வளோ அருகாமையில் இருக்குது. மாநகரத்தினுடைய உள்பகுதியிலேயே இருக்குது. புதிய பேருந்து நிலையத்துக்கும் பழைய பேருந்து நிலையத்துக்கும் எவ்வளோ இடைவெளி? ஏறத்தாழ இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். மக்கள் எளிதில் நைட்டு 1 மணிக்கு இறங்கினா கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக வீட்டுக்கு போகக்கூடிய அளவிற்கான அருகாமையில் அமைஞ்சிருக்கு. அதை பொறுத்துக்க முடியாமல் அதிமுக காரங்க அதெல்லாம் நிறைய கதை சொன்னால் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு இடமா அவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க. 300 ஏக்கருக்கு மேலே வாங்கி போட்டு அந்த இடங்களில் அரசு நிலத்தில் பஸ் ஸ்டாண்டு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்காமல் இடத்த தேர்வு பண்ணிவிட்டு திரும்ப மாநகராட்சிக்கு லெட்டர் அனுப்பி மாநகராட்சி நீங்கள் நிதி இருந்தால் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு பிச்சை எடுக்கிறத விட மோசமாக இருந்துச்சு. இப்போ முழுசாக 40 கோடி ரூபாய் மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கி நீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி சட்ட போராட்டத்தில் வென்று உச்சநீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி வென்று இதில் யாருக்கு எந்த விதமான சுயநலமும் கிடையாது. மக்களுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம். அதனால தான் ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்து செய்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் இல்லை. அந்த இடங்களில் ஏற்கனவே மேம்பாலம் 15 கோடி ரூபாய்க்கு நிர்வாக அனுமதி பெற்று நிதியும் கொடுத்துருந்தாங்க. இடையில கொஞ்ச நாள் வந்தவங்க, விபத்துனால இடையில கொஞ்ச நாள் வந்தவங்க அந்த 15 கோடிக்கான மேம்பால நிதியும் கட் பண்ணி அவங்க கம்பெனியில் ரோடு போட்டு போயிட்டாங்க. கம்பெனி பேரில் டெண்டர் எடுத்து ரோடு போட்டாங்க. நீங்கள் கம்பெனிக்கு ரோடு போட்டாங்க நினச்சிக்காதீங்க. கம்பெனி பேரில் தார் ரோடு போடுறதுக்கு அந்த நிதியை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் இப்போ நாங்கள் அதுக்கான மேம்பாலம் அமைப்பதற்கான கருத்துரு இப்போ தயார் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே அதுக்குன்னா சாயில் டெஸ்ட்லாம் எடுத்து முடிஞ்சிருக்கு.
அதற்கான பணிகளை நிச்சயமாக மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணிகள் முன்னெடுக்கப்படும். கரூர் பழைய பேருந்து நிலையம், நம்முடைய ஏற்கனவே இருந்த பேருந்து நிலையத்தில் நகரும் படிக்கட்டுகள் அமைப்பதற்காக திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அரசு கருத்துரு அனுப்பப்பட்டிருக்கின்றன. விரைவில் அந்த பணிகளையும் நாம் முன்னெடுக்க போகிறோம். அதனால் அதிமுக போடக்கூடிய சமூக வலைத்தில் போடக்கூடிய செய்திகளை கேள்வியாக கேட்கறதை தவிர்த்து விட்டு நீங்கள் நேராக போனீங்கன்னா நான் கூட இப்போ வர்றவங்களோட சேர்ந்து போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, எந்த அளவு பொதுமக்கள் எளிதில் போகிறாங்க, எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மிக சிறப்பாக அந்த பேருந்து நிலையம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா இன்ன வரைக்கும் விட்டுருப்பாங்களா மக்கள், கேட்டிருப்பாங்கள்ல என்னென்ன கோரிக்கைகள் இருக்குன்ட்டு. இன்னைக்கு கூட தனியார் பேருந்தினுடைய சங்கத்தினர் என்னை சந்திச்சாங்க. இப்போ காலையில் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க மிக சிறப்பாக பாராட்டிட்டு போனாங்க. மாண்பு முதலமைச்சர்களையும் அரசையும் மிக சிறப்பாக இருக்குது. உடனே அவங்க கோரிக்கை மட்டும் வச்சாங்க, எங்களுக்கு அங்கே உட்காந்து நாங்கள் எங்களுடைய பேருந்துகளை ஒழுங்குபடுத்தி அனுப்புறதுக்கு ஒரு அலுவலகம் வேணும்னு கேட்டு போனாங்க. ஒரு அறை ஒதுக்கி கொடுக்கணும்னா அது நான் ஆணையர்கிட்ட சொல்லி ஒதுக்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம். அதனால் தனியார் பேருந்துகளாக இருந்தாலும் சரி, அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளாகவும் சரி, பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் இயக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையமாக மாண்பு முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டி மாண்பு துணை முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. தேவையான அளவுக்கு அங்கு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. தேவை என்றால் இன்னும் கூடுதலான வசதிகளை ஏற்பாடு செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 கான்டாக்ட் பண்ணுங்க.